ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். உள்ளளவும் உன் நினைவே. நினைவு 30 மாதங்கள் உருண்டோடியது. மாறனுக்கு ரேவதியுடன் திருமணமாகி 1 வருடம் கழிந்த நிலையில் ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்தது. வீட்டில் யாருடனும் பேசாத இலக்கியனோ மாறனின் குழந்தையை வைத்திருப்பதில் சிறிது ஆர்வம் காட்டினான். இது ரேவதிக்கு பயத்தை கொடுத்தாலும் மாறனுக்கு பயந்து மறைத்தாள். அவள் சிரிக்கும் பொழுதும் குட்டி குட்டி பாவனைகளை கண்டு மெல்லிதாக ஒரு நொடி புன்னகை செய்வான். இதை கவனித்த மரகதம், ஒருவேளை தனக்கு ஒரு குழந்தை வந்தால் இலக்கியனின் நிலை முற்றிலுமாக மாறக்கூடும் என்று எண்ணி திருமணத்திற்கு பெண் பார்க்க துவங்க புது சிக்கலாக இலக்கியனின் விஷயம் அரசல் புரசலாக பரவிய நிலையில் மரகதத்தின் சொந்த அண்ணன் தம்பிகளை பெண் தர மறுத்து தட்டி கழித்து விட்டனர். இதை அறிந்தவனோ திருமணம் செய்ய விருப்பம் இல்லை என்றாலும் தனக்கு பெண் தர மறுப்பதை எண்ணி வெற்று புன்னகை செய்து கொண்டான். 1 மாதம் கழித்து ரத்தினவேல் இலக்கியனுக்கு தான் ஒரு பெண்ணை முடிவு செய்து விட்டேன் என்று கூற, யாருங்க என்று மரகதம் வினவ, பாலு பொண்ணு அபிநயாதான் என்றார். அபிநயாவா என்றவர் அவ என்று இழுக்க, நான் முடிவு பண்ணிட்டேன் என்று பேச்சை நிறுத்திவிட்டார். இப்பொழுதெல்லாம் அப்படித்தான் இவர்கள் வீட்டில். முன்பெல்லாம் ஒரு பேச்சு எங்கேயோ தொடங்கி எங்கேயோ முடியும். ஆனால் இப்பொழுதெல்லாம் கேட்கும் கேள்விக்கு பதில் கிடைத்தாலே பெரிய விஷயம் என்றாகிவிட்டது. அந்நிலையில் பாலு அண்ணா மாறனுடன் இலக்கியன் அறைக்கு வர புத்தகத்தில் மூழ்கி இருந்தவன் விழி உயர்த்தி கேள்வியாக நோக்க, கைகூப்பிய பாலு அண்ணாவோ, தம்பி, உங்களுக்கு என் பொண்ணை கட்டிக்க சம்மதம்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம்யா. சின்ன வயசுலேருந்து நான் தூக்கி வளர்த்த புள்ள நீங்க. ஆனால் என் பொண்ணுக்கு சூதுவாது தெரியாது. அதுவும் அவ ஒரு இதய நோயாளி. சின்ன வயசுல 2 முறை அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கு. அதனால பெரிய கஷ்டத்தை எல்லாம் தந்ததில்லை என்றார். ஆம், இவற்றையெல்லாம் இலக்கியனும் அறிவானே. சொல்லப்போனால் 1 மாத குழந்தையாக பாலு அண்ணா தூக்கி வந்து பேர் வைக்க ரத்தினவேலிடம் கேட்க, குண்டு குண்டு நெருக்கா, தர்பூஷணி வைக்கலாம் என்றான் 7 வயது மாறன். போடா அண்ணா என்ற 5 வயது இலக்கியனோ அப்பொழுதுதான் பள்ளிக்கு சென்ற நிலையில் தனது சிறு வயது தோழியான அபிநயா மட்டும்தான் தெரியும். அதனால் அபிநயா என்க அதுவே அவளுக்கு பேராகி போனது. 5 வயதில் அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்த பொழுது அனைவரும் சென்று பார்த்து வந்தனர். நிறைய மருத்துவ உபகரணங்களுக்குள் நடுவே படுத்திருந்த அபியை பார்த்த இலக்கியனோ, பாவம்லப்பா அபிக்குட்டி என்றான். அவள் பூ பெய்திருந்த பொழுது கூட முறை செய்தது மரகதம்தான். உலக்கைக்கு சேலை கட்டினது போல நின்ற அபிக்கு 2 பக்கமும் மாறனும் இலக்கியனும் நின்றிருந்தனர் அவர்கள் வீட்டு புகைப்படத்தில். இதற்கு இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த புகைப்படத்தில் அபியின் தோளில் தன் முழங்கையை ஊன்றி இலக்கிய நிற்க, மாறனோ புதிதாக மீசை அரும்பிய நிலையில் வெக்கிக் கொண்டு நின்றிருந்தான். ஒருவேளை இதுதான் விதி போலும். இவர்கள்தான் வாழ்க்கையில் இணைய வேண்டும் என்று இறைவன் அன்றே முடிவு செய்துவிட்டார் போலும். கைகூப்பி நின்ற பாலு அண்ணாவின் கையை பற்றிய இலக்கியனோ, வேண்டாம் என்று தலையை மட்டும் ஆட்டிவிட்டு சென்று விட்டான். திருமண நாளும் வந்தது. தன் மன உடையின் சட்டை பட்டனை போட்டவாறு கண்ணாடியின் முன் நின்ற இலக்கியனோ, எனக்காக ஒரு பொண் அவள் இன்னுயிரை திறந்திருந்தா. ஆனால் நான் புதிதாக திருமணம் செய்ய தயாராகிவிட்டேன். நான் செய்வது சரியா? இது ராதாவிற்கு நான் செய்யும் துரோகம் இல்லையா என்று எண்ணினாலும் அவனை கண்டு சதா அழுது கொண்டே இருக்கும் மரகதத்தின் முகமும் கம்பீரமாக தோற்றமுடைய ரத்தினவேலின் முகம் தற்போது தொய்வடைந்து இருப்பதும் தன்னை எப்பொழுதும் கவலை தோய்ந்த முகத்துடன் காணும் மாறனையும் எண்ணியவன் தனக்காக இல்லை என்றாலும் தன் குடும்பத்தினருக்காக, அது மட்டுமல்லாமல் முதலில் மறுத்த இலக்கியனே, நம்ம பார்த்து வளர்ந்த பிள்ளையா, இதய நோயாளின்னு யாரும் கட்ட மாட்டேன்றாங்க, அவளுக்கும் ஒரு வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும்ல என்றே சம்மதிக்க வைத்திருந்தார் மரகதம். அபிக்கு தாலி கட்டும் வேளையில் கூட அவள் முகத்தை அவன் காணவில்லை. தன்னை தானே செழியன் ஆலோசனைப்படி தேற்றிக் கொண்டான். இவள் என் மனைவி, என்னை நம்பி வந்தவள் என்று அடிக்கடி எண்ணிக்கொள்வான். என்னதான் அவன் உயிர் ராதாவாகி போயிருந்தாலும் ரத்தினவேலி நல்ல வளர்ப்பு அவனை அபிக்கு நல்ல கணவனாக மாற்றியிருந்தது. அவள் கருவுற்ற சமயத்திலும் 100% குழந்தை பெற்றுக்கொள்ள அவள் உடல் தகுதியானதா என்று அறிந்தே சம்மதித்திருந்தான். குழந்தை லாஷினியை கையில் வாங்கிய பொழுதும் கூட ராதாவே தனக்கு மகளாக பிறந்திருக்கிறாள் என்று எண்ணிக்கொண்டான். அதன் பின் ராதா விரும்பியது போல பிளேன் ஷர்ட்ஸ் தான்.
தாடி மீசை மட்டுமல்லாமல் குடும்பத்தினரை ஊர் ஊராக அழைத்து சென்று சுற்றி காட்டினான். என்னதான் அவனும் வெளி உலகும் அவன் மாறிவிட்டான் என்று எண்ணினாலும் உண்மை என்னவோ அவன் நடவடிக்கையின் பின் ஒளிந்திருப்பது ராதா மட்டுமே. என்னதான் அவரிடம் சில மாற்றங்கள் தென்பட்டாலும் அவள் பெயர் பெருமாள் ரயில் என்றாலே ஒருவித நடுக்கம் ஆட்கொள்வது மட்டும் அல்லாமல் அந்நேரம் அவன் தன்னையே மறந்து விடுவது இன்றும் தொடர்கிறது. தனியா 10 நிமிஷம் கூட இருட்டில் இருக்க மாட்டான். ஆனா நடு சாமத்துல எழுந்து ஓடுவான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ராதா அங்க தனியா இருப்பா, எனக்காக காத்திருப்பான்னு ஒரு 6 மாசம் எங்களை படுத்தி எடுத்திருந்தான். சொல்ல போனா நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு அவ வருவான்னு கற்பனையிலே அவ கூட பேசிட்டு இருந்தான். இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவனை யாரும் கல்யாணம் செய்ய முன் வரல. ஆனா நீ அவனுக்கு ஒரு வாய்ப்பில்ல அபி, திரும்ப வாழ்க்கையே கொடுத்திருக்கம்மா என்றான் மாறன். உறைந்த நிலையில் கண்களில் கண்ணீருடன் அதை கேட்டுக்கொண்டிருந்த அபியோ ஒரு வெற்று புன்னகை செய்துவிட்டு, நன்றி மாமா என்று செழியனின் மருத்துவமனையிலிருந்து எழுந்து சென்றாள். தன் அன்பு கணவனின் வாழ்க்கையிலும் மனதிலும் இன்னொருத்தி இருந்திருக்கிறாள். ஆரம்பத்தில் இவர் ஏன் தன்னை திருமணம் செய்ய வேண்டும், தான் இவருக்கு தகுதியானவளா என்பதற்கு விடை இன்று கிடைத்தாலும் அதற்கு முன் அவன் காட்டிய அன்பு மழையில் நனைந்தவளோ தான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று எண்ணினாலும் முகம் தெரியாத தற்போது உயிருடன் இல்லாத ராதாவின் மேல் அபிக்கு பாவமாக இருந்தது. என்னவோ உண்மைதான். என்னதான் இருந்தாலும் என் கணவனின் அன்பையும் காதலையும் முதலாக முழுவதும் பெற்றவளாயிற்றே என்று எண்ணிக்கொண்டாள். மறுநாள் சோஃபாவில் உடலை தளர்த்தி சாய்ந்தவாறு கண்களை மூடி அமர்ந்திருந்த இலக்கியனின் முன் கேசத்தினுள் விரல் நுழைத்து கோதி கொடுத்தாள் அபி. கண்களை திறந்தவனோ அபி என்று நிமிர்ந்து அமர, என்னங்க அவங்க வீட்டுக்கு போகலையா என்றாள். அவள் கூறுவதை அறிந்தவன், யோசிக்கணும் என்றான். இதுல யோசிக்க என்னங்க இருக்கு, வாங்க போகலாம் என்க. வேண்டாமா, ஏற்கனவே நான் உன்னை காயப்படுத்திருக்கேன், மறுபடியும் அங்க போனா திரும்பவும் மாறிடுவனோன்னு பயமா இருக்கு என்றான். அவளோ அவனை கேள்வியாக நோக்க விழிகளே மூடி திறந்தவன், எனக்கு தெரியும் அபி, உனக்கு என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு என்றான். ஆம், நேற்று அபி செழியன் மருத்துவமனையிலிருந்து கண்ணீருடன் எழுந்து சென்ற பின் ஆத்திரமான மாறனோ இலக்கினை தேடி சென்று அவன் கன்னத்தில் பலார் என்று அரைந்திருந்தான். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி லூசு போல சுத்த போற? உன்னையே உலகமா நம்பி ஒரு பொண்ணும் உதிரத்துல உருவான அந்த குழந்தைய நினைச்சு பாத்தியா? இவ்ளோ சுயநலமானவனா இலக்கியா நீ? ஏதோ வயசு பசங்களை போல பூங்கொத்த வச்சுட்டு உக்காந்துருக்க. நமக்கு தெரிஞ்சவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சமாதி யோசிச்சு பாத்தியா? ராதான்னு செத்து போன அவளுக்காக எங்க உயிரை எடுத்துட்டு இருக்க. அபிக்கு உன்னோட பாஸ்ட் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. போதும்டா சாமி, ஏதோ கொஞ்சம் இப்பதான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம், அதையும் கெடுத்துட்டு போயிடாத என்று மாறன் விறுவிறுவென செல்ல, அப்போதுதான் பல நாட்களுக்கு பின் மீண்டும் சுயநினைவு பெற்றவன் தன் கையில் இருந்த மலர்கொத்தையும் உடையும் கவனித்தவனுக்கு அவன் வயதிற்கு இந்த நடவடிக்கை ஒருவித அருவருப்பையை தந்தது. மலர்கொத்தை தண்டவாளத்தில் வீசிவிட்டு வீட்டிற்கு வர அங்கு அபியும் லாஷினியும் உறங்கிக் கொண்டிருக்க அவர்களை கண்டவன் குளியலறைக்குள் சென்று வாயை பொற்றி வெடித்து விட்டான். இல்லை என்று 2 கைகளையும் அழுந்து துடைத்தவன், எனக்கு என் மனைவி குழந்தை வாழ்க்கை ரொம்ப முக்கியம், மறக்கணும், எல்லாத்தையும் மறக்கணும். ராதாவின் காதலன் செத்து விட்டான், இன்று இருப்பது அபியின் கணவன், என் குழந்தையின் தந்தை என்று கண்ணாடியை பார்த்து கூறிக்கொண்டவன் அபியை எடையுடன் அணைத்தவாறு உறங்கி போனான். சிறிது நேரத்தில் அபியும் இலக்கியனும் பயணமானர் அனுராதாவின் வீட்டை நோக்கி. நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு அந்த அக்ரஹாரம் வருகிறான். என்னதான் அதற்கு வெளியில் நிறைய மாற்றங்கள் இருந்தாலும் அந்த அக்ரஹாரம் மாறவே இல்லை. அதே செம்மண் அரிசி மாவு கோலங்கள், அனைவர் வீட்டிலும் இருந்து பக்தி பாடல்கள், சாம்பிராணி தூபத்தின் நறுமணம் மதியை மயக்கச் செய்திருந்தது. இதை உணர்ந்த அவன் கார் ஸ்டியரிங்கை பற்றியிருந்த கரம் என்னவோ நடுக்கத்தை வெளிப்படுத்தியது. என்னதான் கட்டுப்பாடாக இருந்தாலும் அவள் வீட்டை கண்டவனுக்கு நெஞ்சை அழுத்தும் உணர்வுதான். மரங்கள் வளர்ந்திருந்தது. எத்தனை முறை வீட்டிற்கு குதூகலமாக வந்திருப்பான். அந்த உற்சாகம் இன்று இல்லை. அதே வீடு, அதே சற்று வளர்ந்த பவளமல்லி மரம், அதே திண்ணை, எல்லாம் இருந்தும் என்ன பயன்? என் அவள் இல்லையே. அந்த கதவை தட்ட கைகளை உயர்த்திய பொழுது முதன்முறை ராதா திறந்து அவன் முன் நின்றதுதான் அவன் நினைவில் வந்தது. இருப்பினும் சமாளித்து தட்ட திறந்தது அம்புஜம் மாமிதான். அவனை கண்டவரோ முந்தானையால் வாயை மூடி விசும்பலை அடக்கியவர் முகமே கூறியது இரவெல்லாம் அழுதிருப்பார் போலும். வாங்கோ வாங்கோ என்று இருவரையும் உள்ளே அழைத்தவர், எங்கே வராம போயிருவேன்னு நினைச்சுட்டு இருந்தேன், சரியான நேரத்துக்கு வந்துட்டேன், வாங்கோ நாளியா எடுத்து பூஜையை முடிச்சிடலாம்
என்று அவர் இதுவரை அவனை கண்டிராத வீட்டின் உள் அரங்கான கன்னி மூலைக்கு அழைத்து சென்றார். உள்ளே சென்றவன் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்க, தூணின் பின் அவள் நின்று காதல் சேட்டைகள் செய்ததும், சமையலறையில் நின்று அன்று அவள் சமைத்ததும், இங்கும் அங்குமாக அவனை சீண்டும் பார்வை பார்த்தும் கண்ணெடுத்து விட்டும் சென்றதும், அவள் கொலுசின் ஒளியும் அவன் மனக்கண்ணில் வந்து சென்றது. அங்கு ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட அக்ரஹாரவாசிகளும் அவர்கள் உறவினர்களும் குழுமியிருந்தனர். எந்த உணர்வையும் வெளிக்காட்ட முடியாமல் தவித்தான். உள் சென்றவர்கள் நிற்க, சாஸ்திரி ராதாவின் புகைப்படத்தின் மின் ஏதோ சடங்கு செய்து கொண்டிருந்தார். சிரித்த முகத்துடன் இருந்த ராதாவின் புகைப்படத்தை கண்ட இலக்கியன் தடுமாற பற்றியது அவன் மனையால்தான். பாத்துங்க, இந்தாங்க, இதை குடிங்க என்று மாறனின் ஆலோசனை கேட்டு குளுக்கோஸ் கலந்து எடுத்து வந்த பானத்தை நீட்டினாள். வாங்கி அருந்தியவன் சற்று விலகி, அபிக்கு ராதா என்றான் அவள் புகைப்படத்தை காட்டி. கண்டவளுக்கு பேரதிர்ச்சிதான். இவளை விரும்பியவர் எப்படி என்னை மணந்தார், அவள் எங்கே, நான் எங்கே என்று எண்ணியவளுக்கு நேற்று வரை அவளை பாவமாக எண்ணியவளின் எண்ணத்தில் தற்போது பொறாமை கொண்டது என்னவோ உண்மைதான். அந்நேரம் ராதாவின் உடைமைகள் ஒரு பெரிய தட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதை எடுத்து இலக்கியனிடம் நீட்டி அம்புஜமோ, இது எல்லா ராதா யூஸ் செஞ்ச வஸ்துக்கள், இதை அந்த பெட்டில வச்சிடுங்க அம்பி என்க. கைகள் நடுங்காதை வாங்கியவன் அப்பெட்டியினுள் வைக்க, அப்போது அங்கிருந்த அவர்கள் உறவினர்கள் இச்செயலை கண்டு ஏதோ குசுகுசுவென பேச, சாஸ்திரிகளோ, என் பொண்ணு இவாவை தான் விரும்பி ஓடி வந்தா, உயிரோடு இருக்கும்போதுதான் அவ ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியல, இவர் கையால் இதை செஞ்சாவது அவ ஆன்மா வைகுண்ட பதவி அடைமேன்னு எண்ணுறேன் என்றார். அந்நேரம் அம்புஜம் புடவையால் முகத்தை மூடி விசும்ப உறைந்த நிலையில் நின்றிருந்தனர் அனைவரும். பெட்டியில் அவள் பொருட்கள் அனைத்தும் வைக்கப்பட்டு மூடி அதை கடலில் சென்று விட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அபியோ இது என்னவென்று அம்புஜத்திடம் வினவ, இது 12 வருடம் கழிந்தால் அவள் பொருட்களை இத்தனை வருடம் வைத்து வழிபட்ட பின் அதை கடலில் சென்று விடும் வழக்கம் என்று கூறினார். அந்நேரம் அறைக்குள்ளிருந்து ஒரு சிறிய மரப்பெட்டியை எடுத்து வந்தே இலக்கியனிடம் நீட்டினார் அம்புஜம். ஆனால் அவனோ புருவம் சுருக்கி நோக்க, திறந்து பாருங்கோ இலக்கியன் என்றார். திறந்தவன் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. அதில் மீசை அரும்பியும் அரும்பாமலும் இருந்த இலக்கியனின் சின்ன பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் மற்றும் அவள் கையில் கடிகாரம் அணிவித்த அன்றே கழற்றிய லெதர் பிரேஸ்லெட், அவன் சட்டை பட்டன், மயிலிறகுகள் என்று இருக்க விழி உயர்த்தி அம்புஜத்தை பார்த்தான். இதெல்லாம் ஸ்ரீரங்கத்திலிருந்து காலி செய்யும் போதுதான் அலமாரில இருந்ததை பார்த்தேன். ராதாவுக்கு சொந்தமான பொருள்னாலும் அதில் உங்கள் ஃபோட்டோ பொருட்கள் இருக்குன்னு மாமா உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டா என்றார் உயிர் பெற்ற குரலில். சிறிது நேரத்தில் ஆண்கள் கடற்கரைக்கு செல்ல அபியை ஓட்டுநருடன் அனுப்பிவிட்டு இலக்கியனும் சென்றான் அவர்களுடன் கடற்கரையை நோக்கி. நினைவு 31. ராதாவின் பொருட்கள் கடலில் விடப்பட்டது. ஒன்றன் பின் ஒன்றாக அனைவரும் கலைந்து செல்ல மாலையாகி இருட்டு தொடங்கியது. கடல் அலைகளை பார்த்தவர் அமர்ந்திருந்தவனின் தோளே ஒரு கை பற்ற, ஏமாறா, கொஞ்ச நேரத்துல நானே கிளம்பியிருப்பேனே, மறுபடியும் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சிட்டியா என்றான். டேய் என்று மாறன் அதிர, பரவாயில்லடா, ஏதோ நீ அண்ணனா இருக்கப்போ இவ்வளோ நாளா தாக்கு பிடிச்சிருக்க, நானா இருந்தா தெரியாது என்றான். இலக்கியா ப்ளீஸ் போதும், ஏற்கனவே நேற்று நான் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணதை நினச்சி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் என்றான் மாறன். பரவாயில்லடா, நேற்று நீ இல்லைன்னா இன்னைக்கு நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன் என்றான். 15 நிமிடம் அமைதி இருவரிடமும். பின் இலக்கியனாக, அவ எவ்வளோ அழகா சிரிச்சிட்டு இருந்தா தெரியுமா அவங்க வீட்டு ஃபோட்டோல. எனக்கு வயசாயிருச்சு மாறா, ராதாக்கு இன்னும் வயசாகலை, இன்னும் அதே அழகோட இருக்கா. அவங்க அம்மா ஒரு பெட்டி தந்தாங்க, அதில் இருந்த எல்லாம் என்னோட திங்ஸ், அவளோட திங்ஸுக்குள்ள ஸ்ரீரங்கம் வீட்டில் கிடச்சிதான். அவள் இங்கிருந்து என்ன நிலையில் போனாலோ தெரியாது, ஆனால் அப்போதும் கூட மறக்காமல் இதை கூடவே எடுத்துகிட்டு போயிருக்கா. இப்போ சொல்லு மாறா, அவளை நினச்சி நான் பைத்தியம் மாதிரி இது தப்புன்றியா? நானாவது அவள் இறந்த பிறகுதான் பைத்தியமானேன், ஆனால் அவள் நான் உயிரிட இருக்கும்போதே என் மேலே பைத்தியமாக இருந்தா தெரியுமா? மனித மனம் குரங்குன்னு சொல்கிறதுல எவ்வளோ உண்மை தெரியுமா? அவளை பார்க்காம ஒரு நாள் இருக்க மாட்டேன், ஒரு நிமிடம் நினைக்காம இருக்க மாட்டேன். நீ இல்லாத இந்த உலகத்தில் வாழ மாட்டேன்னு சொன்னவன் இன்னைக்கு ஜாலியாக ஃபேமிலியோட ஊர் சுற்றுறேன், விதவிதமாக சாப்பிட்றேன், சிரிக்கிறேன், அபியை திருமணம் செஞ்சு ஒரு பிள்ளைக்கு அப்பாவும் ஆயிட்டேன். சமயங்களில் என்ன நினச்சா எனக்கே வெறுப்பாக இருக்குமாறா என்றான் தெழுதெழுத்த குரலில். விழிகளில் நீர் பொங்க இருந்தவனின் தோள்களை பற்றிய மாறனோ, இல்லை இலக்கியா, எதுவும் தப்பில்லை, நீ அவளை எவ்வளவு விரும்பின, உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வர நாங்கள் எவ்வளோ போராடி இருப்போம்னு எங்களுக்கு தான் தெரியும் என்றான். சரி மாறா,
ஏற்கனவே லாஷினி ரொம்ப டல்லா இருந்தா, வா போகலாம் என்று அவன் முன்னே நடக்க அவன் பின்னால் வந்த மாறனோ, நான் எப்படி சொல்வேன் இலக்கியா, ராதா போகும்போது எடுத்து சென்றது என் தம்பி இலக்கியனையும் சேர்த்துதான். இந்த இலக்கியன் என் தம்பி இல்லை, மன்னிச்சிரு இலக்கியா, உன்னை எப்படியாவது சரியாக்கணும் தான் நான் போராடுறேன். ஜெயிச்சது போல தெரிஞ்சாலும் உங்க காதல் ஒரு கட்டத்தில் எங்களை தோற்க வச்சிருது. குடும்ப மானத்துக்காக சரியான அம்மாவுக்காக கல்யாணம் செஞ்சுக்கிட்ட, இப்போ அபிலாஷினிக்காக உன்னை மறைச்சு வாழுற. உன் வாழ்க்கையை உன் இஷ்டம் போல வாழலன்னு எனக்கு நல்லா தெரியுது என்று எண்ணியவாறே பின்னால் நடந்தான். இப்போது இலக்கியனின் வாழ்க்கையில் அபியும் லாஷினியும் நிறைந்திருந்தனர். அவ்வப்போது ராதாவின் நினைவு வரும் பொழுதெல்லாம் அலுவலகத்தில் உள்ள ஒரு சிறிய அறைக்குள் சென்று வரைய துவங்கி விடுவான். இது இலக்கியன் மற்றும் மாறன் மட்டுமே உபயோகப்படுத்தும் சிறப்பு அறை. இங்கு மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை. இதனாலேயே அவன் மனம் மெல்ல மெல்ல அழுத்தத்திலிருந்து விடுபட்டிருந்தது. அபியோ லாஷினியின் 10வது பிறந்த நாளை வெறு விமர்சையாக கொண்டாட எண்ணி கோவிலில் அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தனர். காலையில் சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு மண்டபத்தில் அமர்ந்திருக்க, அம்மா, இந்த ஸ்ரீஹரியை பாருங்கோ, என்கிட்ட வம்பெழுத்துண்டே இருக்கான் என்று தன் பாவாடை தூக்கி கொண்டு ஒரு இளம் வயது பெண் அந்த வாலிபனை விரட்ட அவனோ அவளுக்கு பிடி கொடுக்காமல் இங்கும் அங்குமாக ஓடினான். இந்த குரல், இந்த பாஷை, அவர்கள் ஓடி விளையாடுவது என்னவோ இலக்கியனுக்கு அவன் பழைய நினைவுகளை தூண்டிவிட உறைந்து நின்று அவர்களை பார்த்து லேசாக புன்னகை செய்ய, இதுவரை முதுகு காட்டி ஓடி சென்றவள் திரும்பினாள். அதிர்ந்து விட்டான் இலக்கியன். கிட்டத்தட்ட ராதாவை ஒத்த உருவம், 15 வயது ராதாவை பார்த்த தோற்றம், பட்டுப்பாவாடை, சட்டை, இரட்டு ஜடை, கண்களில் அடர்மை, இருபக்க ஜடையும் இணைத்தவாறு மல்லிப்பூ, பெரிய கோபாலம், அதன் அடியில் வெள்ளை திருமஞ்சனம். பார்க்கவே தெய்வீக தோற்றத்தில் அவனை பிடிக்க முடியாதால் சலிப்பாக முகத்தை வைத்து கொண்டு அவள் நிற்க, அவளை பழிக்கும் விதமாக அவனோ சுட்டு விரலால் வா என்றான் ஒற்றை புருவம் உயர்த்தி. அந்நேரம், கேள்விப்பட்டோம், குழந்தைக்கு பிறந்த நாளாமே, அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரமாமே, நல்ல ஸ்டார் அம்பி, மகாலட்சுமி போல வாழ்வா பாருங்கோ என்று வந்தனர் சாஸ்திரியும் அம்புஜமும். ஓ நன்றி என்கும் போதே அந்த இளம்பெண் அவர்களை நோக்கி வர, என்னடி கோமளம், இப்படி சிறுபிள்ளையாட்ட வம்பு வளர்த்துண்டு இருக்கியே என்க. அத அவன்கிட்ட சொல்லுங்கோ, வேணும்னே வம்பளத்துண்டு இருக்கான். அப்புறம் இனி என்ன கோமளம்னு கூப்பிடாதீங்கோ, ஸ்டைலா கோமல் அப்படின்னு கூப்பிடுங்கோ என்க. ஓ சரிங்கம்மா என்ற அம்புஜம். இது என் பேத்தி கோமலவல்லி என்றாள் இலக்கியனிடம். அவனோ விழிக்க, அலம்புவோட அண்ணன் பொண்ணு என்றார். மரகத மாமி அடிக்கடி கால் பண்ணி கேப்பா, எப்படி மாமி ராதா இல்லாம இருக்கேன்னு. இப்படித்தான் அம்பி, அவ இறந்து 2வது மாசத்துல என் மாட்டு பொண்ணு கன்சீவ் ஆயிட்டா. சாக்ஷாத் அப்படியே அலமுவ போலவே என் பேத்தி. என்ன அலமு ரொம்ப அமைதி, சத்தமா அதிர்ந்தும் பேச மாட்டா. இவ ஓவர் வாய் கேட்டேலா, அப்படியே அவ அம்மாவை போல என்றார் அம்புஜம் ரகசியமாக. நீண்ட நாட்களுக்கு பிறகு இலக்கியன் மனதினுள், யாரு ராதா அமைதியா, அதிர்ந்து பேச மாட்டாளா, அவகிட்ட எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன்னு எனக்கு தானே தெரியும், அதுவும் அலமூன்னு கிண்டலா கூப்பிட்டா. கால் ராதா, ஆர் அனுராதா, இது என் பூட்டி பேரு என்று அவன் தலையை பற்றி ஆட்டுபவள், எப்படி அழைப்பேல் என்க. ராதா என்பான் பல்லை கடித்து. குட் பாய் என்று அவள் விடுவிக்க ஓடிக்கொண்டே, அடியை அலமேலு என்பான் இலக்கியன். இதை எண்ணியவனுக்கு முகத்தில் தோன்றிய சிரிப்பை பார்த்த மாறனோ அதை அறிந்து கொண்டான். இதற்கு பிறகு இருப்பவள் யாரென்று. பின் இவர்கள் ராதாவின் குடும்பத்தரிடம் விடைபெற, அப்போது அந்த இளையவன் கோமலை பார்த்து கண்ணடிக்க, அவளோ வாயை சுழித்து நெட்டிக்கொண்டு செல்ல, ஏதோ இதமான உணர்வாக தோன்றியது இலக்கியனுக்கு. காரை செலுத்தியவன், இது ராதாவுக்கு புது ஜென்மம், இனி அவ் வாழ்க்கையில வேறொருவன் வருவான், காதல் கொள்வான். இந்த ஜென்மத்திலாவது அவள் ஆசைகள் நிறைவேற வேண்டும். எனக்கு இந்த ஜென்மத்தில் அவள் காதலை பெற மட்டுமே பிராப்தம் போலும். குட் லக் ராதா, இனி அவளை நினைப்பது தவறு. ஃபோக்கஸ் யுவர் ஃபேமிலி அண்ட் பிசினஸ் இலக்கியா என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டவன் சட்டென பிரேக்கிட்டு நிறுத்தினான். அங்கு கையை நீட்டியவாறு 2 ஆசிரியர்கள் செல்ல, அவர்கள் பின் மாறுவேடம் அணிந்து இளம் சிறார்கள் நடந்து சென்றனர். அந்நேரம், சில்ட்ரன் லிசன், ஆல் கிருஷ்ணாஸ் ஹோல்ட் யுவர் ராதாஸ் ஹேண்ட் டைட்லி என்றுடன் ஸ்டியரிங்கை பற்றியிருந்த இலக்கியனின் கைகள் நடுக்கம் கண்டது. அவர்கள் பற்றியது ஏனோ அவன் விரல்களுக்குள் அன்று ராதா விரல்களை கோர்த்தது போல் உணர்வு தோன்றியது. அப்போது ராதை வேடமணிந்த ஒரு சிறு பெண் அவனை பார்த்து கண் சிமிட்டு விட்டு செல்ல, முகம் மலர்ந்தவன், என்ன மானங்கெட்ட மனசுடா,
நினைக்க கூடாதுன்னு ஒரு நொடி கூட ஆகல, அதுக்குள்ள நினைக்க தோன்றுதே என்று சென்றான். வருடங்கள் உருண்டோடியது. லாஷினிக்கு 19 வயது இருக்கும் சமயத்தில் ஒரு நாள் அபிக்கு அட்டாக் வர மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். ஏராளமான மருத்துவ உபகரணங்களுக்குள் நடுவில் அவள் அவஸ்தைப்பட 2 நாட்கள் பெரிதும் முயற்சித்து முடியாமல் தன் இன்னுயிரை துறந்திருந்தாள். அபி மருத்துவமனையில் இருக்கும்போதும் சரி, அவள் பூவுடலை கிடத்தியிருக்கும் வேளையிலும் சரி, இலக்கியனோ அவள் தலையை தடவியவாறு அருகிலே அமர்ந்திருந்தான். அவள் இறப்பு வேதனை அளித்தாலும் கண்முன் அவள் படும் அவஸ்தைகளை கண்டவன் தன்னை தேற்றிக் கொண்டான். பிறப்பும் இறப்பும் மனித சுழற்சியின் இயல்புதானே என்று அறிந்தாலும் தன் அன்பிற்குரியவர்கள் தங்களை விட்டு செல்வதை மனம் என்னவோ ஏற்க மறுக்கிறது. அபியின் ஆசையும் அதுதான். முகம் நிறைய மஞ்சள், நெற்றி நிறைய குங்குமம், தலை நிறைய பூ சூடியவாறு தன் உயிரை துறக்க வேண்டும் என்று அடிக்கடி கூறுவாளே. மட்டுமல்லாமல் லாஷினிக்கு அவள் விரும்பியவனை மனம் முடித்து தருமாறு கேட்டிருந்தாள். தாய் இறப்பிற்கு பின் இந்தியா வந்த லாஷினி மீண்டும் படிப்பிற்காக அயல்நாடு சென்றுவிட தனியானான் இலக்கியன். 2 வருடத்தில் லாஷினிக்கு விரும்பியவனையே கரம் பிடித்து கொடுத்து அடுத்த வருடம் பேரனையும் கண்டுவிட்டான். தற்போது மாறனின் இளைய மகன் தொழிலை நிர்வாகம் செய்ய தொடங்கியிருந்தான். இதனால் வயோதிகத்தை இனிமையாக கழிக்க எண்ணி முழு பொறுப்பையும் அவனிடம் ஒப்படைத்துவிட்டு ஓய்வெடுத்தனர் மாறனும் இலக்கியனும். 60வது வயதை நெருங்கும் வேளையில் மாடி படிகளில் தவறி விழுந்தவனுக்கு கை முறிவும் காலில் பலத்த அடியும் ஏற்பட வெளியில் சென்ற வேலையால் வந்து கூறிய பின்னரே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான். இயலவில்லை. வயதில் அவன் எடுத்துக்கொண்ட மருந்தும் அழுத்தமும் இப்போது அதன் வேலையை காட்ட மிகவும் சோர்வடைந்து விட்டான். மெல்ல அவன் கனத்த இமைகளை திறந்தவன் எதிரில் மாறன் இருப்பதை கண்டு, நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேனா மாறா? 2 மணி நேரம் சத்தம் கொடுத்தேன், வெளியில இருந்த வாட்ச்மேனுக்கு கேட்கல போல என்றான் உயிர்ப்பு இல்லாத குரலில். ஏண்டா என் கூட வரமாட்டுக்க? ஓகே, லாஷினி தான் கூப்பிடுறாள, அவளோடவாவது போயிடலாம்ல என்க. இல்லம்மாரா, எங்கோ ஊர் பேர் தெரியாத ஊர்ல என் உயிர் போகக்கூடாது, என்னோட இந்த சொந்த மண்ணில் தான் என் உயிர் போகணும் என்றான். என்ன வயசானாலும் உன்னோட அந்த பிடிவாதம் மட்டும் போகவே மாட்டேங்குது இல்ல என்றான். என்னை விட்டு எல்லாம் போயிட்டாங்க, அதுவாவது என்னோட இருக்கட்டுமே என்றான் தன் சுருகிய கண்களை சிமிட்டியவாறு. இலக்கியா, ஏண்டா, நாங்கெல்லாம் இருக்கோமே, ப்ளீஸ் அப்படி பேசாத என்றவன். சரி சரி நீ தூங்கு என்று இலக்கியனை ஆழ்ந்து பார்த்து யோசித்தான். 2 வாரத்தில் அவன் உடல்நிலையில் சற்று மாற்றம் தெரிந்தாலும் வலது கை முறிவும் காலின் பலத்த அடியும் வயோதிகமும் தன் தேவைக்கு அடுத்தவர்களை சார்ந்து இருக்கும் நிலைக்கு தள்ளி இருந்தது. வீட்டிற்கு அழைத்து வந்தவர்கள் அவனை படுக்கையில் கிடத்த அவன் மொபைல் ஒலித்தது. எடுத்தவன், லாஷினிமா என்க. அப்பா, இப்ப உடம்பு எப்படி இருக்கு என்றவள் வழக்கம்போல் 5 நிமிடம் அழுது அவளுடன் வராமல் இருப்பதற்கு திட்டிவிட்டு, அப்புறம் அப்பா, உங்களை கூடவே இருந்து கவனிக்க ஒரு கேர்டேக்கரை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன் மாறனப்பாவை, ப்ளீஸ் எதையாவது வேண்டாம்னு சொல்லாதீங்கப்பா என்றாள். இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கேன், எனக்கு ஏண்டா அதெல்லாம் என்க. அப்பா என்று அவள் அழுத்தமாக கூற, சாரிடா, சரி பார்க்குறேன், பிடிக்கலன்னா நிறுத்திடுவேன், தப்பா நினைக்காத என்க. டீல்பா, லவ் யூ, டேக் கேர்ப்பா என்று வைத்தாள். அவன் கண்முன் கழுத்தோடு அவனை அணைத்தவாறு ஒரு பக்கம் லாஷினியும் மறுபக்கம் அபியும் இருந்தனர். புன்னகை செய்தவாறு மருந்தின் வீரியத்தில் உறங்கிவிட மாலை அவன் மார்பை யாரோ தடவுவது போல் தோன்ற சற்றென விழித்தவன், ஹே யார்மா நீ என்றான் சத்தமாக. அங்கு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் நிற்க, நான் உங்க கேர்டேக்கர் சார் என்றவுடன் வீடை அதிரும் பண்ண மாறா என்று கத்தியிருந்தான். வேலையாளும் காவலரும் வெளியிலிருந்து ஓடி வர அப்பெண்மணியை அங்கிருந்து அனுப்பிவிடுமாறு கத்தினான். தகவல் மாறனுக்கு சென்றுவிட வந்த மாறனை எரித்துவிடும் பார்வை பார்த்தான் இலக்கியன். ஏன், உனக்கு எதுவும் ஆம்பளை கேர்டேக்கர் கிடைக்கலையா? ஒரு பொம்பளை அனுப்பி தடவை விட்டுட்டு இருக்க என்றான். தடவையா? டேய், உன் வயசு என்னன்னு தெரியுமா? பாவம்டா அந்த பொண்ணு, அந்த வேலைதான் பாக்குது என்க. பொண்ணா, பொம்பளைன்னு சொல்லு என்றான். நமக்கு என்ன நினைப்பு, அப்போ நீ கிழவண்டா என்றவனை இலக்கியன் திரும்பி முறைக்க, 60 வயசுக்காரனை வேற எப்படி சொல்றதா என்றவுடன் சட்டென சிரித்து விட்டனர் இருவரும். ஹேய், பயப்படாதடா, உன்னை செய்ய சொல்ல மாட்டேன், ஏற்கனவே சாப்பாடே வாயில ஊட்டுறதுக்கு பதிலாக கண்ணு மூக்குன்னு ஊட்டிட்டு இருக்க, அதனால ஒரு மேல் கேர்டேக்கரை பாரு என்றான். சரி என்ற மாறனோ அப்பெண் விட்டிருந்த வேலையை சூடான நீரில் துணியை நடைத்து துடைத்து விட்டான். மாறா,
அந்த பெயின்கில் இருந்தால் கூட ரொம்ப பெயினாக இருக்கு. எங்க இப்படி வீட்டுக்குள்ளே இருந்தால் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், அதனால தான் பெயின் தெரியுது. வாயேன், அப்படியே வீட்டை சுற்றிட்டு வரலாம் என்றான் மாறன். டேய், நீ என்ன தூக்கி வீல் சேரில் வைக்க போறியா? ஏண்டா, இன்னொரு கையும் காலும் எதுக்கு நல்லா இருக்குன்னு நினச்சிட்டியா என்றான் தாழ்ந்த குரலில். வேணும்னா ஒரு ஹெல்ப் பண்ண, மாடி அலமாரியில் ஒரு சின்ன பெட்டி இருக்கு, செக்யூரிட்டியை வச்சு எடுத்துட்டு வா என்றான். மாடிக்கு சென்று அந்த அறையை திறந்த மாறன் அதிர்ந்து விட்டான். 15 நாட்களாக பூட்டப்பட்டிருந்தாலும் சுத்தமாக இருந்தது. அவன் ஆசைப்படி அதை எடுத்து வந்தவன், திறமாறா என்றான். மாறனோ திறக்க அதில் ராதாவின் கைக்குட்டை, அழகாக வேலைப்பாடுள்ள அவள் ஹேர்பின், ஸ்டிக்கர் பொட்டு, கண்ணாடி வளையல் துண்டுகள், கடைசியாக அவள் எழுதிய கடிதம் இருக்க, அண்ணனை பார்த்து மென்புன்னகை செய்தவன், இதோ என் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மருந்து, இது தருகிற ரிலீஃப் வேற எங்கேயும் கிடைக்காது என்றான். பின் அந்த கடிதத்தை எடுத்து படிக்க, அதனை எத்தனை முறை படித்திருப்பான் என்பதை அவனே அறியான். ஒரு சில நாட்கள் 100 முறைக்கு மேல் படித்திருப்பான். அதை பார்த்த மாறனோ, எனக்கு தெரிஞ்சு இந்த லெட்டர் உனக்கு மனப்பாடம் ஆயிருக்கும், அப்புறம் என்னடா இருக்கு திரும்ப திரும்ப படிக்க என்றான். இதை படிக்கிற ஒவ்வொரு முறையும் புதுசாக படிக்கிறது போல தான் மாறா இருக்கும். அப்புறம் என் பக்கத்தில் உட்காந்து அவள் பேசுறது போலவே இருக்கும். அது ஒரு ஃபீல், உனக்கு புரியாது. இதை சொன்னால் எனக்கு பைத்தியக்காரன்னு பட்ட சுட்டுவேங்க என்றான். சாரிடா, நீ இன்னும் அதை மறக்கலையா என்றான் மாறன். ஐயோ இல்லடா, சும்மாதான் சொன்னேன் என்கும் போதே அவன் உடல் ஏசியிலும் வியர்த்து ஊத்தியது. என்ன இலக்கியா, என்னாச்சு? ஏண்டா இப்படி வியர்க்கு என்க? இப்போல்லாம் அப்படிதான்டா, ஒருவேளை டேப்லெட்ஸோட ரியாக்ஷனாக இருக்கும். சரி, இதையெல்லாம் அந்த ட்ராவில் வை, நான் கொஞ்சம் படுத்துக்கிறேன், மேபி ஃபீலிங் பெட்டர் என்றவனை சாய்வாக அமர்ந்திருந்த நிலையிலிருந்து கிடத்தினான் மாறன். தன்னை பாவமாக பார்த்து அமர்ந்திருந்த மாறனின் கையை பற்றி இலக்கியனோ, கவலைப்படாத மாறா, இப்போலாம் இது பழகிருச்சு, வயசாகுதுல, உன் உடம்ப பார்த்துக்கோ மாறா, போ. முக்கியமாக அண்ணியை நல்லா பார்த்துக்கோ. நம்ம துணி நம்ம கூடவே இல்லைன்னா அதுவே எல்லா நோய்க்கும் காரணமாயிரும். கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிதுன்னு சொல்லுவாங்க. இளமையில் வறுமையாவது தாங்குற தெம்பு இருக்கும். என்னை பொறுத்தவரை முதுமையில தனிமை தான் ரொம்ப மோசம் மாறா என்றவன் தன் சுருகிய கண்களை மூடினான். அவன் விழிகளின் ஓரம் நீர் கசிந்திருந்தது. நன்றி. தொடரும்.